அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 6 பிப்ரவரி 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பாகிஸ்தானில் உள்ள மசூதி அருகில் ஒரு தற்கொலைப்படை தாக்குதலில் 35 பேர் உயிர் இழந்ததாகவும் அவர்கள் அனைவரும் சியா முஸ்லிம் பிரிவை சேர்ந்தவர்கள் என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான் அணுசக்தி விஞ்ஞானி தொழில்நுட்பத்தை பிற நாடுகளான வடகொரியா, ஈரான், சூடான் ஆகிய நாடுகளுக்கு ரகசியமாக விற்பனை செய்த குற்றத்தின் கீழ் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் அணு விஞ்ஞானி அப்துல் கதீர் கான் குற்றமற்றவர் என்று அறிவித்து பாகிஸ்தான் நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈழ தமிழர்கள் இனப்படுகொலை, போருக்கு ராணுவ உபகரணங்கள், ஆலோசனைகளை வழங்கி வரும் இந்தியாவிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மலேசியாவில் இந்திய தூதரகம் முன்பாக கண்டன பேரணியில் 3000க்கும் அதிகமான தமிழர்கள் பங்கேற்று எதிர்ப்பு தெரிவித்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை ராணுவ படையினரின் உறவினர்கள் கொழும்பு தலைநகரில் முற்றுகை இட்டதாகவும் கடந்த சில நாட்களில் மட்டும் வன்னியில் 800 படையினர் பலியாகி உள்ளதாகவும் 1000க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதால் அவர்கள் அழுது புலம்பி கொழும்பில் மாபெரும் முற்றுகையை ஏற்படுத்தியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சீனா தனது வடக்கு மற்றும் மத்திய பகுதியில் உள்ள 8 மாகாணங்களில் வறட்சி காரணமாக அவசர நிலை பிரகடனம் செய்துள்ளதாகவும் இந்த மாகாணங்களில் கடும் வறட்சியினால் பயிர்கள் காய்ந்து வருகின்றனும் கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு போதிய குடிநீர் இல்லை என்றும் இந்த வறட்சியின் காரணமாக குளிர்காலங்களில் கோதுமை பயிர் கிட்டத்தட்ட பாதியளவு பாழாய் போய்விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய ஜனாதிபதி மாளிகையான ராஷ்டிரபதி பவனில் மொகல் கார்டன் மிகவும் பிரசித்தி பெற்றது. இது நாளை முதல் ரோஜா கண்காட்சி தொடங்கும் என்றும் இதில் பல வண்ணங்களில் இடம்பெறும் ரோஜாக்களை மக்கள் பார்க்கலாம் என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் பிரதம வேட்பாளருமான திரு லால்கிருஷ்ண அத்வானி அவர்களுக்கு அவருடைய இணையதளத்தில் ஒரு இமெயில் வந்ததாகவும் அது அவரை கொலை செய்ய போவதாக இருந்ததாகவும் இந்த இமெயில் பாகிஸ்தானில் உள்ள முகாஜின் என்ற தீவிரவாத இயக்கத்திடம் வந்திருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பெங்களூரில் வரும் 11ஆம் தேதி நடக்க இருக்கும் ஏரோ இந்தியா 2009 என்ற விமான கண்காட்சியில் ஜெர்மன் சேர்ந்த 4 ஜெர்மன் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் இடம்பெற உள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாக்பூரில் இன்று துவங்கிய பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார சுணக்கத்திற்கு பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான கனவு பொருளாதார குழுவின் யதார்த்தத்தை உணராத அணுகுமுறையே காரணம் என்றும் பிரதமர் மன்மோகன் சிங், நிதியமைச்சர் சிதம்பரம், திட்டக்குழு துணைத் தலைவர் மாண்டோட் சிங் அலுவாலியா ஆகியோர் கொண்ட குழு தவறான தகவல்களை அளித்து நாட்டை திசை திருப்பி கொண்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தமிழ் ஈழ மக்களுக்கு உடனடியாக உதவ வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பிரெஞ்சு ராணுவ அமைச்சகத்தை சேர்ந்த 10 பேர் கொண்ட குழு பாண்டிச்சேரி வர இருப்பதாகவும் அவர்கள் பாண்டிச்சேரியில் உள்ள பிரெஞ்சு ராணுவ வீரர்கள் ஓய்வு பெற்றவர்களை சந்திக்க இருப்பதாகவும் அதன் பிறகு 10ஆம் தேதி பெங்களூரில் நடக்கும் ஏரோ இந்தியா விமான கண்காட்சிக்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈழ தமிழகத்தில் அமைதி உருவாக வேண்டும் என்று நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் காந்தி மண்டபம் அருகில் புத்த பிட்சுக்கள் இன்று முதல் உண்ணாவிரதம் மேற்கொண்டு உள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக முழுவதும் ஈழ தமிழர் பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்து ஆளும் கட்சியையும் எதிர்கட்சியையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த நிலையில் இலங்கை தமிழர் பிரச்சினை போராட்டத்தில் களத்தில் முன்னிலையில் இருக்கும்
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் த பாண்டியனுடைய வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த காரை சில விஷமிகள் தீ வைத்து கொளுத்தியதாகவும் இதற்கு அனைத்து கட்சிகளும் கடும் கண்டனம் தெரிவித்திருப்பதாகவும் இலங்கை பாதுகாப்பு அமைப்பு தலைவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று அதனுடைய உறுப்பு கட்சிகள் குரல் எழுப்பியிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் திடீரென்று இலங்கை தமிழர்களின் உரிமையையும் உயிர்களையும் பாதுகாப்பதில் ஒன்றாக இருப்போம் வாரீர் என்று அனைத்து கட்சியினருக்கும் கடிதம் மூலம் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநருடன் கருத்து கேட்டபோது மூத்த தலைவரான திரு மு கருணாநிதி அவர்கள் இலங்கையில் சகோதர யுத்தம் நடக்கிறது என்று ஒரு ஆழமான ஒரு கருத்தை கூறினார். அதே நிலைதான் தமிழகத்திலும் சகோதர யுத்தம் போல் போராட்டங்கள் தனித்தனியாகவும் குழுக்கள் தனித்தனியாகவும் போராடி கொண்டிருக்கிறது என்று வருத்தப்பட்டார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிமுக தொண்டர் ஒருவர் இலங்கை பிரச்சனையில் தனது கட்சியின் தலைமை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி தன்னுடைய அதிமுக கரவேட்டியை தீ வைத்து கொளுத்தியதாக அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கச்சத்தீவு அருகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக நாட்டுப்படகு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்து அவர்களை கடுமையாக தாக்கியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரிடம் கேட்டபோது ஈழ தமிழர்களை தான் மத்திய அரசு காப்பாற்றவில்லை, ஆனால் தமிழக மீனவர்கள் பல ஆண்டுகளாக இப்படி அடிமை போல் அடிவாங்கிக் கொண்டு இருப்பதை இந்த அரசு எப்பொழுது காப்பாற்றும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஐக்கிய நாட்டு சபை செயலாளர் ஜெனரல் பான் கி மூன் அவர்கள் டெல்லி வந்தபோது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் அன்புமணி ராமதாஸை சந்தித்ததாகவும் அவரை பெரிதும் பாராட்டியதாகவும் உலகில் உள்ள எந்த ஒரு சுகாதாரத்துறை மந்திரி அலுவலகத்துக்கும் நான் சென்றதில்லை என்றும் இந்தியாவில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிறப்பாக செயலாற்றுவதால் அவரது அலுவலகத்துக்கு சென்றதாகவும் புகையிலை பயன்பாட்டை ஒழிப்பதில் நுண்கிருமிகளை பரவும் நோய் ஒழிப்பு பற்றியும் அவர் சிறப்பாக செயலாற்றியதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு MR.K. பன்னீர்செல்வம் அவர்கள் சென்னை அரசு பொது மருத்துவமனையில் காது மூக்கு தொண்டை துறையை புறநோயாளிகள் பிரிவில் நவீன மருத்துவ கருவியை தொடக்கி வைத்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உலகிலேயே பிரபலமான கார் கம்பெனியும் ஜப்பானின் முக்கிய கார் உற்பத்தி நிறுவனமான டொயோட்டா கார் நிறுவனம் கடந்த 1950ஆம் ஆண்டுக்கு பிறகு தற்போது முதல் $3.85 பில்லியன் நஷ்டத்தில் இயங்கியிருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவின் காஷ்மீர் மாநிலத்தில் பனிப்பொழிவு அதிகமாக காணப்படுவதால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக காஷ்மீரில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 6 பிப்ரவரி 2009 பிற்பகல் 2:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியாமல் இருப்பது இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் K. பாலாஜி. நன்றி.